இப்ப இது இன்னொன்னு கதை இருக்குது. இப்ப அது யார் கல்யாணம் பண்ணிருக்கா தெரியுமா? சாட்டை துரைமுருகன். அவருக்கு வந்து குறைந்தபட்சம் புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வர வாடகையிலே மாசம் 50 லட்சம் ரூபா வருது. தினமா சொல்றாரு யூடியூப் சேனல்ல எனக்கு காசு இல்லை, நான் 1000 ரூபாய்க்கு கஷ்டப்படுறேன், நான் வந்து என் வீட்டுல என்னைய வந்துட்டு ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் சும்மா. இவங்க எந்த அளவுக்கு கிரிமினாலிட்டி அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் திருமணம் செஞ்சப்ப அவங்க முத்துக்குமாரோட மனைவி பிரெக்னெண்டா இருந்தாங்க. சீமானும் சண்டை போடுறாரு, சாட்டை துரைமுருகனும் சண்டை போடுறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி போன் அடிச்சு அந்த பிள்ளைய உயிர் எடுக்கிறாங்க. என்ன கட்டி கவுண்டமணி சேர்ந்தலும் தாப்புல போய் சேரப்பட்டு நான் ஒரு கேப் மாறிவான், நான் ஒரு மொல்ல மாறிவான் 2 பேர்ல நாளைக்கு பண்ணிக்கிறாங்க. அவங்களோட மாமனார் என்ன செய்யறாரு, அந்த பொண்ணோட அப்பா என்ன செய்யறாருன்னா, சீமான் மேல ஒரு சினிமா நடிகருங்கிறதுனால திடீர்னு வருவாங்க, கட்டிக்கிட்டு நடுவில் பிள்ளைய விட்டுட்டு போயிட்டானா என்ன செய்யறது? சினிமாக்காரங்கன்னா அந்த ஒரு பார்வை இருக்கும். கடைசி வரைக்கும் நம்பிக்கையா கை கொடுத்து கொண்டுட்டு போவோம் அப்படின்னு நம்ம யாரையுமே நம்ப முடியாது. அந்த பார்வையில ஏற்கனவே பொண்ணு ஒருத்தரை கட்டி இறந்துருச்சு, திரும்பி 2வது இருக்காங்க பார்த்து கொடுப்போமேன்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் கையில கொடுத்துறாரு. ஓகே, இப்ப இந்த குறிப்பிட்ட சீசன்ல பாத்தீங்கன்னா சீமான் வெளியில வந்து நான் வந்து ஒரு விதவை பெண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணு சாட்டை துரைமுருகன் போனா அடுத்த ஸ்டாண்ட் என்ன எடுத்தாரு, நாளைக்கு நான் ஒரு ஈழப்பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு எடுத்தாரு. அப்போ ஒரு ஈழப்பெண்ணை உண்மையிலே கல்யாணம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, அப்பா அந்த கேரக்டர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்காங்க, அதனால அவங்க பேரை சொல்ல விரும்பல. அப்புறம் அவங்களும் நாளைக்கு இவருக்கு சும்மா வந்துருந்து அவங்க நாளைக்கு வேணான்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி நாளைக்கு வந்து இப்ப இவங்களும் வந்து ஒரு முன்னாள் சபாநாயகரோட மகளு, அவங்க பின்னாடி ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கு, சொத்து இருக்குன்னு சொல்லி நல்ல இடம் கிடைச்சிச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுதான் சீமானோடைய தனிப்பட்ட முறையான விஷயம். சாட்டை துரைமுருகன் எதை செஞ்சாலும் சீமான் நம்பிக்கையா கையை பிடிச்சு வச்சிருக்கிறாருன்னா இதுதான் கதை. இது எந்த வகையில நீங்களே சொல்லுங்களேன். இதை கேட்கறப்ப நமக்கே நாராசமா இருக்குதா இல்லையா? சாட்டை துரைமுருகன் சொத்து கிடைச்சிட்டு ஒரு கட்சியை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இதுல என்ன இவங்களோட கிரிமினாலிட்டினா, நிறைய நீங்களே பார்த்திருப்பீங்க. அவரு வைகோ கூட நிறைய வருடம் முத்துக்குமாரோட நினைவிடத்துக்கு போய் மரியாதை செலுத்தினார்னு முன்னாடி எல்லாம் செய்திகள் வந்துருச்சுல. அப்ப அந்த முத்துக்குமார் இறந்தாலுமே அவருடைய சமாதிங்கிறது உயிர்ப்போட இருக்குது, அது பேசும் பொருள் ஆகிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு இப்ப அவருடைய பொண்டாட்டி எங்க, நாளைக்கு வைகோ வருவார் மரியாதை செலுத்தவர் எங்க அவர் பொண்டாட்டி அது இன்னொருத்த கட்டுப்பிட்டாங்க யாரு பாப்பா இவன் துறைமுகம் சாட்டை துரைமுருகன் சொல்றப்பெல்லாம் இது பேசும் பொருள் சொல்லிட்டு அவர் சமாதியவே அடிச்சுட்டாங்க. இல்ல தகவல் நான் கேட்கணும், உண்மையா இல்ல? உண்மையிலே இல்ல. நான் தான் இந்த இஷ்யூஸ் வந்தப்பெல்லாம் எனக்கு நிறைய பேர் இது சம்பந்தமா சொல்றேன், ஈழத்தமிழ் போராளிகள் உண்மையில அதான் கோபமே. அவங்க தான் சொல்றாங்களே, முத்துக்குமார் வந்து ரொம்ப நல்ல மனிதர், எல்லாத்தையும் எளிமையா பழகக்கூடாது. அவர் முன்னாடி சீமான் வந்து இப்படி கையை கட்டிட்டு சும்மா நிப்பாரான், சும்மா பாக்குறோம் தானே அப்படிங்கிறவன் இன்னைக்கு அந்த இடத்துல எடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி மேல நம்ம என்ன பாவப்படுறோம்? எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருந்த இடத்துல தப்புன்னு வந்து நீ கிரிமினாலிட்டி பண்ணி தூக்கிட்டாங்கிறத விட 4 மடங்கு கிரிமினல் சீமானுங்கிறது தான் உண்மையான தன்மையா இருக்குது. நீங்க அந்த சமாதி இருக்கிறதுனால நாளைக்கு மறுபடியும் இது லைவா பேசும் பொருளா இருக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வச்சு, யாரு சாட்டை துரைமுருகன் மனைவியை வச்சு அந்த நினைவு நாள் வர அன்னைக்கெல்லாம் எனக்கு அவர் ஞாபகங்கள் வருது, என்னால நிம்மதியா வாழ முடியல, எனக்கு அவர் கஷ்டமா திரும்பி அவர் போனாலும் எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணை சொல்ல வச்சு நாளைக்கு ரிட்டர்ன்ல எழுதி அந்த சமாதியவே அங்க இருந்து ரிமூவ் பண்ணல. நான் ஒரு புதுக்கோட்டைக்காரன், எனக்கு சந்தேகம் இருக்குது. மொத்தமா எடுத்தாச்சு. இங்க அவரை சுவடே கிடையாது. நீங்க அங்க போனாலும் சாதாரண தரமறி தான் இருக்குது. அங்க அவர் சமாதியும் இல்ல, பணத்தையே எடுத்து வேற இடத்துல மாத்திட்டாங்கிறாங்க. அத வந்து அங்க அந்த சமாதிங்கிறது அவர் தான் சார். நீங்க ஒரு எவ்வளவு பெரிய துரோகம் யோசிச்சு பாருங்க. அவர் கட்சியும் தூக்கிட்டாங்க, அவர் வயிற்றுல இருந்த புள்ளையும் அழிச்சுட்டாங்க, அவர் பொண்டாட்டி மேல நம்பிக்கையா வாங்கி வச்சிருந்த சொத்தையும் தூக்கிக்கிட்டாங்க, அதையும் மீறி நாளைக்கு அவர் சமாதியும் அழிச்சு விட்டாங்க. இவனெல்லாம் நாளைக்கு தலைவன் பேசலாமா சொல்லு?